அந்த உப்பு நமக்கு குறையணும்னா என்ன பண்ணணும்னா நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும். இங்கெல்லாம் பக்கத்துல எல்லாம் கேட்டோம்னா சும்மா 50 அடி 100 அடியில் போட்டாதான் தண்ணி வருதுன்னு சொல்லும்போது எங்க ஊர்ல 1000 அடிக்கு 1500 அடிக்கு கீழே போட்டாதான் தண்ணி வருதுங்கிறப்ப அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்மளோட நிலத்தடி நீர் இழந்திருக்கோம்னு தோணுது. அப்ப அதை ரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இப்ப அதிகமான மரங்கள் வைக்கும்போது மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். மழைப்பொழிவு அதிகமா இருக்கும்போது நிலத்தடி நீர் மட்டம் போகும்போது நமக்கு தண்ணி மேல வரும். நிலத்தடி மட்டம் 1000 இருந்து ஒரு 500 600 அப்படியே ரைஸ் ஆகி மேல வந்துச்சுன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு சுவையான தண்ணீர் கிடைக்கும். அந்த உப்புனால வர உடல் வியாதி நிறைய பிரச்சனை சொல்லியிருக்காங்க. உப்புனால தைராய்டு, மற்ற கிட்னி ஸ்டோன், எங்க பகுதியில் அதிகமா கிட்னி ஸ்டோன்ல இறந்திருக்காங்க. அது 100% நிறைய பேர் இறந்திருக்காங்க கிட்னி ஃபெயிலியர்ல. அது எல்லாமே இந்த உப்பு தண்ணியால கூட இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் வசதி இருக்கவங்க இது போட்டுக்கிறாங்க, ஆரோ வாட்டர் போட்டுக்கிறாங்க. இல்லாதவங்க இந்த தண்ணி தான், நானும் இதை தான் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு வருங்காலத்துல நான் இருக்கிற இடத்துல நம்ம அரசுக்கு சொந்தமான இடத்துல பூரா நாங்க மரத்தை வச்சுக்கோம்னா கண்டிப்பா நல்ல மழை பொழிவு பெய்யும். சீக்கிரம் அதை மாற்றிடலாம். அதுக்கு அரசோட இணைஞ்சு நாங்க கண்டிப்பா செயல்படுவோம். ஒரு விஷயம் ஆரம்பிச்ச உடனே நமக்கு அதுக்கான புரிதல் இருக்காது. ஒரு ஆர்வத்துல நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுல நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது நம்ம சந்திக்க கூடியதா இருக்கு. நிறைய அதுல நேர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் அப்படிங்கறது இருக்கும். இப்ப நீங்க ஆரம்பிச்ச புதுசுல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கறது வந்துச்சு ஒரு மரக்கன்று நடுறதுல இருந்து? எப்படியுமே ஒரு விஷயத்த யாருலையும் ஃபர்ஸ்ட் செய்யாத விஷயத்த நம்ம செய்யும் போது ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. எங்க பசங்க எல்லாத்தையும் தனித்தனியா என்னோட சேர கூட விட மாட்டாங்க. போய் அவனோட தேவையெல்லாம் வச்சுட்டு இருக்க வளர போகுது செய்ய போகுது. எங்க அப்பா கொண்டுமே என்னை திட்டுவாங்க. மரம் வச்சு அது வளர போது தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி நிறைய எதிர்வினதான் விட்டுவாங்க. பசங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களை கீழே விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனநிலைக்கு அவங்களுக்கு கொண்டு போயிடக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல நான் இல்லடா செஞ்சிடலாம் பண்ணிடலாம், நம்ம காசு எது செலவாகாது, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. நமக்கு எதிராக இருக்கிறவங்கள விட நமக்கு பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். அன்பா இருக்கிறவங்களுக்கு அவங்க நம்ம உருவாக்கி ஆகலாம்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். அப்புறம் அவங்களும் வந்தானுங்க. அப்புறம் ஒரு 6 மாசத்துல அதோட வளர்ச்சி நல்லா ஒரு பயங்கரமா இருந்துச்சு. நான் ரெகுலரா அவங்களை அதிகமா தொந்தரவு பண்ணேன். லீவ் நாள்ல எல்லாம் ஸ்கூல் பசங்க காலேஜ் போற பசங்க தான். அவங்க லீவ் நாள்ல மத்த நேரம் பொழுது ஃப்ரீயா இருக்கிறப்ப என்னோட பேசுற நேரத்துல அவங்க நாங்க ஒரு அரை மணி நேரம் நின்று பேசினா அந்த இடத்துல காடு சுத்தமாயிரும். அந்த மாதிரி நான் அவங்களை வேலைன்னு சொல்லி இது பண்ண மாட்டேன். ஒரு டீ சாப்பிடுவோம், ஒரு சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த கேப்ல அந்த டீ வாங்கி வச்சுட்டு அது குடிக்கிற நேரத்துக்குள்ள அந்த காடுகள் நான் என்னை சுத்தி ஒரு 50 பேர் இருக்கும்போது 5 நிமிஷத்துல அந்த வேலை முடிஞ்சிடும். வேலையா தெரியாது, ஒரு செய்வானுங்க. நான் இல்லைன்னா கூட அந்த இடத்த சிறப்பா வச்சுக்கிற அளவுக்கு சிறந்த எல்லாருமே என் கூட இருக்கவங்க எல்லாமே நான் சொன்னா அதை முடிச்சிருவாங்க. சரி, அப்படின்னா இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மரக்கன்றுகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கறது ஏற்பட்டுச்சு? மரக்கன்றுகளுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஏதாவது தண்ணி மோட்டர் ஏதாவது ரிப்பேர் ஆகிக்கும் போது தண்ணி வராம ட்ரை ஆயிரும். அதுக்கு 1000 ஸ்டேஜுக்கு போறப்பலாம் நாங்க இன்னும் சொல்ல போனா இந்த சித்திரை வைகாசி எல்லாம் தண்ணி இருக்காது. அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் நாங்க என்னோட வண்டியில 2 வீலர்ல ரெட்டக்குடம் போட்டுலாம் தண்ணி கொண்டு போய் ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த சுத்தி வைக்கலாம் வாங்கி வைக்கப்புள்ள போட்டு தண்ணி ட்ரையாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பெயிண்ட் வேலை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பல 1 லிட்டர் தண்ணி ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்டர் ஊற்றி நாங்க காப்பாத்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா நான் செய்யற மாதிரியே எங்க பசங்களும் மரத்தை ரொம்ப நேசிப்பானுங்க. ஒரு சின்ன மரம் சாஞ்சிருந்தா கூட எடுத்து போவானுங்க, ஏதாவது வாடி போச்சுன்னா கூட கவனிப்பானுங்க. நான் அதெல்லாம் அவனுக்கு கவனிக்கிறதெல்லாம் பார்ப்பேன். அதே எனக்கு பெரிய வெற்றி தான் வச்சுங்களேன். நிச்சயமா நிச்சயம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சுட்டோம், அதை யாரோ ஒருத்தர் கைப்பிடிச்சு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிற அதுதான் எனக்கு என்னை பொறுத்தவரை நான் ஒரு என் மனசுக்குள்ள தோணுனதை யாருமே ஒரு 100 நாள் மக்களே ஒரு மர வேலை செய்யும் போது ஃபர்ஸ்ட்ல இதுக்கு மரம் வைக்கிறதுக்கு ரொம்ப அசால்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க ஒரு நிகழ்வு சொல்ல ஒரு சாப்பிட்டுட்டு இந்த மரத்துக்கு தண்ணியை விடாம எதுவுமே பண்ணாம ஒரு அசால்ட்டா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த காலகட்டத்துல நான் எல்லாம் ரெடி பண்ணோடனே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணிய வாட்டர் கேன் இருக்கிற தண்ணியை அங்க இருக்கிற மரத்துக்கு கொண்டு போய் ஊத்துனாரு. ஒரு மரத்துக்கு ஒரு இது அது எங்க வளர போகுதுன்னு நினைக்கிறவங்கள அந்த கேன்ல இருக்கிற தண்ணி அந்த மரத்துக்கு ஊத்தணும் அதை அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எனக்கு இவ்வளவு மரம் நட்டதை கூட அந்த அவர் செஞ்ச விஷயத்த எனக்கு ஏன்னா அது மரத்துக்கு எதிராக பேசினவரே அந்த மரத்துக்கு செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் எந்த அளவுக்கு அப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கறதுல நிச்சயமா அது சந்தோஷம் உங்களாலதான் உணர முடியும். கேட்கும் போது எங்களுக்கு நிஜமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பேரு செடிகளை அவங்கவுங்க வீட்டுக்குள்ள செடி வளர்க்கணும், வீட்டை சுத்தி டப்பால செடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த நிலத்துல செடி மரம் எல்லாம் வச்சு வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தோணி இருக்கும். அதுலயும் இன்னொரு விஷயம் எப்படி சொல்றேன்னா எங்க ஊர் பகுதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே மரக்கன்றுகள் நானே காசு போட்டு வாங்கினா கூட அவங்கள்ட்ட கூட 1 ரூபா கூட வாங்காம இலவசமா தான் தருவோம். இது வரலும் மரக்கன்று யாரு கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஒரு மரம்னா 10 மரம் கொடுப்போம். தோட்ட விவசாயிகளுக்கா இருக்கட்டும், என்கிட்ட ஃபாரஸ்ட்ல இருந்து எங்க இருந்து சொன்னாலும் சரி அந்த மரம்னா முருகனன் கேட்டா அதை நமக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அவங்க மக்களுக்கு நாங்க சரியா கடத்திடுவோம். என்ன ஆனாலும் சரி அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம்.
தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுவோம். நட்டா மட்டும் விட மாட்டோம். நட்டு அவங்க தண்ணி ஊத்துறாங்களா ஃபாலோ பண்றாங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுவோம் கடைசி வரலும். ரொம்ப சந்தோஷம். நேயர்களே, இது சிறைகள் FM 89.6 தொடர்ந்து கேட்கலாம்.